வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பானதே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாட்கள் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். இந்த விசேஷ நாட்களிலே எல்லா சபைகளிலுமே வெள்ளி, சனி, ஞாயிறு சிறப்பு கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நேற்றைய நாள் கூட்டத்தில் ஏராளமான பேர் கலந்து கொண்டது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வியாதியை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாட்டிலே நாம் தியானிப்பதற்கென்று வழக்கமாக கன்வென்ஷனில் பிரசங்கிக்கிற மாதிரி பிரசங்கிக்காதபடி இந்த நாளுக்கு உள்ள விசேஷமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, எங்களை அழைத்து வந்த தெய்வமே, எங்கள் நோக்கத்தோடு இந்த கூட்டங்களுக்கு எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற தேவனின் கருவை செய்ய வேண்டும். எங்களோடு பேச வேண்டும். வந்திருக்கிற எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அருள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம தியானத்துக்கென்று இந்த குறிப்பிட்ட தவச காலங்களில் அதனுடைய முடிவில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரண,
7 மொழிகளை குறித்து தியானிக்கிற அந்த முக்கியமான பகுதியை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள பார்க்கப்படுகிறேன். சாதாரணமாக இந்த நாளை பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளிக்கிழமை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிக்கணும். தமிழில் பெரிய வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் நல்ல வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே. மலையாளத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொருந்தாத பெயர், துக்க வெள்ளி ஆயிடுச்சு. துக்க வெள்ளி ஆயிடுச்சு. அந்த வெள்ளிக்கிழமை துக்கமான வெள்ளிக்கிழமை என்று ஏனோ அந்த பெயரை அவங்க வைத்திருக்கிறாங்க. ஆனால் அது பொருந்தாத பெயர், துக்கம் அல்ல. ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறது பொருத்தமானது. நல்ல வெள்ளிக்கிழமை. எதற்கு நல்ல வெள்ளிக்கிழமை? வாழ்க்கையில வருஷத்துல எத்தனையோ வாரங்களில வெள்ளிக்கிழமை எல்லாம் வருது. ஆனா இந்த குறிப்பிட்ட கிழமை ஏன் நல்ல வெள்ளிக்கிழமை? நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை இயேசு கிறிஸ்து தன்மேல் அதை ஏற்று அவர் சிலுவையில் அறையப்பட்டு நம்மை அந்த தண்டனையிலிருந்து மீட்டெடுத்தாரே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க, இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய் ஜீவிக்க அருள் புரிந்தாரே. அந்த நாள் மறக்க முடியாத நாள். அது சந்தோஷத்தின் நாள், அது துக்கத்தின் நாள் அல்ல, அழ வேண்டிய நாள் அல்ல, சந்தோஷத்தின் நாள். தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமாய் பெரிய வெள்ளிக்கிழமை. எவ்வளவோ வெள்ளிக்கிழமை இருக்குது. ஆனா இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமை காட்டிலும் மிக பெரியது, சிறப்புள்ளது என்ற அர்த்தத்துக்கு அதை பெரிய வெள்ளிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. எந்த விஷயத்தில் அது சிறப்பு பெற்றது? எந்த விஷயத்தில் அது பெரிய வெள்ளிக்கிழமை? நமக்காக, நமக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது. அவர் சிந்தின ரத்தம் மனுஷர்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக. இயேசு உலகத்தில் வந்தது கிறிஸ்தவர்களுக்காக வந்தவர் அல்ல. நிறைய பேர் அப்படிதான் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தது கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்காக. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி தூதர்கள் மெய்ப்பெண்ணிடத்தில் சொல்லும்போது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நல்ல செய்தி, நல்ல வெள்ளிக்கிழமை, நல்ல செய்தி. யாருக்கு? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல செய்தி. அப்போ எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா இடத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்தி. அப்ப எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் இருந்தாலும் சரி, மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் மரித்த பின்பு பரலோகம் போக முடியாது. மற்ற மதங்களில பாவ மன்னிப்பு பெறுவதற்கு வழிகள் எதுவுமே கிடையாது. கங்கைக்கு போய் பாவம் கழுவப்படலான்னு போனா அங்கு பாவம் கழுவப்படுவதற்கு பதிலாக ஆரோக்கியமான சரீரம் கூட ஏராளமான வியாதிகளை தொற்றிக் கொண்டு வந்து விடுகிறார்கள். உலகத்திலேயே அதிகமான பொல்யூஷன், கிருமிகள் நிறைந்த நதி கங்கை நதி. அந்த கங்கை நதியை சுத்தம் பண்ண இன்னும் எத்தனையோ பேர் ஆராய்ச்சி செய்து என்னென்னமோ ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது சுத்தம் பண்ண முடியுது. காரணம், அந்த கங்கை நதி அது ஒரு புண்ணிய நதி என்பதனாலே செத்து போனவர்கள் சாவதற்கு முன்பு இப்படி சொல்லிட்டு போறாங்க, இதற்குள்ள தொகையெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் செத்துட்டா என் பிள்ளைங்க என் சரீரத்தை கங்கையில கொண்டு போய் போடணும், கங்கையில போட்டா நான் முக்தி அடைவேன் அப்படின்ற நம்பிக்கை. சில டாக்டர்களாக குழுவாக சேர்ந்து மாதத்துக்கு 1 வாரம் முழுவதும் காடுகளிலேயே இருந்து நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். அப்படி பல முறை நாங்கள் ரிஷிகேஷ் போயிருக்கிறோம். அங்கு நடக்கிற ஒரு காட்சி என்ன, அந்த பிரிட்ஜ் மேல நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸுகள் எல்லாம் வரும்.
வரிசையா போலீஸ்காரங்க எல்லாம் வரிசையா அதை நிறுத்தி வைப்பாங்க. ஒவ்வொரு பஸ் மேலையும் பூசாரி 2 பேர் பூசாரிகள் மேல ஏறுவாங்க. ஒவ்வொரு சொந்தக்காரங்க பஸ்குள்ள இருக்கிற சொந்தக்காரங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த சொந்தக்காரங்க பஸ் மேல ஏறி அந்த பூசாரியோடு இருந்து சில மந்திரங்களை சொல்லி அந்த பஸ்ஸுக்கு மேல நிறைய பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. செத்து போனவங்களுடைய பிணம் நிறைய. அதுல அந்த குறிப்பிட்ட சொந்தக்காரருடைய பிணம். அதுக்காக பூஜை செய்த உடனே 4 பேர், ஒரு பக்கம் 2 பேர், இன்னொரு பக்கம் 2 பேர், இந்த பூசாரி அதன் மேல் தண்ணீர் தெளித்து பூஜை போட்ட உடனே தண்ணீரில் தூக்கி விசிறி எறிவார்கள். இப்படி ஒவ்வொரு சொந்தக்காரர் கொண்டு வந்த பிணங்களை எல்லாம் பூஜை பண்ணி தண்ணீரில் வீச வேண்டியது. வீசப்பட்ட அந்த பிணங்கள் அந்த ஆற்றினுள் அழுகி போய் அதில் இருக்கிற மீன்கள் இந்த பிணங்களை தின்று மீன்கள் செத்து போய்விட்டது. அது செத்து மிதக்கிறத கண்ணில் பார்க்க முடியுது. அந்த செத்து போனதுனால மீன்கள் நிறைய இல்லை. அதனால நிறைய பிணங்கள், அழுகின பிணங்கள் அப்படியே மிதந்து கொண்டிருக்குது. தலையோடு போய் முழுகி பாவத்தை கரைக்கிறதுக்காக போறவங்க தலை முழுகி மேல எழுந்திரிச்சா ஒரு கையை மாத்திரம் கையில தூக்கிட்டு வராங்க. எவனுக்கு கையோ தெரியாது. அழுகி போன பணத்துல இருந்து பிஞ்சிட்டு வந்த கை, சில கால்கள், இப்படியாக அந்த தண்ணீர் முழுவதுமே அழுக்கும் கிருமிகளும் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஒரு காலை தண்ணிக்குள்ள விட்டாலும் போதும், ஏராளமான கிருமிகள். இது நான் சொல்லல, மேகசினும் பேப்பர்காரங்களும் எல்லாம் இன்னும் அதை எப்படி சுத்தமாக்குறது ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாவம் கழுவப்பட புண்ணிய ஸ்தலங்களுக்கோ நதிகளுக்கோ நீங்க போக வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் பாவ பரிகாரியாக அவர் வந்து மரித்தார், உயிரோடு எழுப்பினார். இதுதான் பூர்ண சுவிசேஷம், இதுதான் காஸ்பல். அப்ப இந்த குறிப்பிட்ட நாளில அவர் பிறந்து மரித்த அந்த நாள் தான் நல்ல நாள், நல்ல வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில திருச்சபை தியானிப்பதற்கு என்று சொல்லி சிலுவையில் அறியப்பட்ட இயேசு சாவதற்கு முன்பதாக கடைசியாக சொன்ன வார்த்தைகளை வருஷா வருஷம் சபை தியானிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இதை திருச்சபையில நோட்டீஸ்ல போடும்போது 7 மொழிகளை பற்றிய பிரசங்கம் என்று எழுதுவதில்லை, 7 மொழிகளை பற்றிய தியானம். தியானம் வேற, பிரசங்கம் வேற. இது தியானம். இது அதனால இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சமயத்துல சபையில குருவானவரே எல்லா மொழிகளை பற்றியும் பிரசங்கம் பண்ணாதபடி சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. முதல் மொழி நீ பேசணும், 2ஆவது மொழி நீ பேசணும். அப்படின்னு சேலத்துல எங்க சர்ச்சில் எல்லாம் அடிதடி கலாட்டாவே வந்துருச்சு. எனக்கு இந்த வருஷம் சான்ஸே கொடுக்கல, எனக்கு இந்த மொழி பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாட்டம் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட நாளில அந்த வார்த்தைகளை பேச நிறைய பேர் ஆசைப்படுவதும் உண்டு, போட்டி போடுவதும் உண்டு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிற சமயத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை வரும்போது அந்த பிரசங்களை கேட்கிற சமயத்தில் மார்க் போடுவோம். முதல் வசனம் மொழியை பேசுறவர் எப்படி, 2ஆவது மொழி பேசுறது எப்படி, இப்படி மார்க் போடுறது. இவரது போரு, இவரது அருவ, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இப்படிலாம் சொல்லி போடுறது. ஏன்னா முத பேசவே தெரியாதவங்க நிறைய பேர் இந்த மொழிகளை குறித்து செய்வாங்க. ஏன் அது தியானம் என்று சொல்லப்படுகிறது? அந்த ஒவ்வொரு வசனத்தையும் எல்லா சபையினுடைய விசுவாசி அதை எடுத்து தியானிக்கும் போது அவரவர்களுக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை சபை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. ஒரே வசனம் பலருக்கு பல விதத்துல அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு ஏற்றபடி ஆவியானவர் அவர்களோடு கூட பேசுவார்.
ஆகவே அவர்கள் தியானித்ததை சபை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு ஒரு பேச சான்ஸ் கிடைக்கிறதுக்காக அந்த பிரசங்க வார்த்தைகளை எடுக்காதபடி என் வாழ்க்கையில இந்த வசனத்தை தியானித்ததுனால நான் என்ன உணர்த்தப்பட்டேன் அதை குறித்து பகிர்ந்து கொள்ளதான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. பைபிளை வாசிக்கும் போது ரெண்டு காரியம், வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. பைபிள் ரீடிங் வேற, பைபிள் மெடிடேஷன் வேற. நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறாங்க, ஆனா தியானிக்கிறது கிடையாது. தியானிக்கிறதுல தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறதை கேட்க முடியும். பழைய பாட்டின் காலத்துல எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலியமாக, வெளிப்பாடு, சொப்பனத்தின் மூலியமாக இப்படிலாம் கருத்தை பேசிட்டு இருந்தார். ஆனா வேத புஸ்தகம் எப்போ நம்ம கையில எழுதி கொடுக்கப்பட்டதோ அப்பவே தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, சொப்பனம் வழியா ஆண்டவர் பேசுறது எல்லாம் நின்று போனது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா வசனத்தின் அடிப்படையில நம்பாதீங்க. ஏன்னா வசனம் நம்மோடு கூட பேச கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். வாசிக்கிறதுனால அவர் பேசுறதை கேட்க முடியாது, ஆனால் தியானிக்கும் போது கேட்கலாம். அதுலதான் அவர் பேசுறதை கேட்க முடியும். அதுக்காக வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு அத்தியாயம், புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு அத்தியாயம், இப்படி அடையாளம் வச்சு ஒவ்வொரு நாளும் வாசிச்ச பகுதியை அப்படியே திறந்து வச்ச மாதிரியே ரீகலெக்ட் பண்ணணும். இந்த பகுதியிலிருந்து நான் அறிய வேண்டிய விஷயம் என்ன, கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், எதை விடணும்ன்றாரு, எதை பாவம் இதுல சொல்லப்பட்டிருக்குது, அப்படி தியானிக்கிறது பேரு. அந்த தியானம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்து பரிசுத்தப்படுத்தும், சரியான வழியில நடத்தும். இதன் மூலியமாக கர்த்தர் பேசுகிறதை நம்ம கேட்க முடியும். அதனாலதான் சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதத்திலேயே சொல்ற, வேதத்தை வாசித்து தியானிக்கிறவனே பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? வேதத்தை வாசிக்கிறவன் செய்வதெல்லாம் அல்ல, வாசித்து தியானம் பண்றவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மலையாள புஸ்தகத்துல அவன் இச்சிക്കുന്നதை தெய்வம் அவனுக்கு அருளும். அவன் இச்சிക്കുന്നதை, அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை தேவன் அவனுக்கு கொடுப்பார். யாருக்கு? வசனத்தை வாசித்து தியானிக்கிறவனுக்கு. ஜெபம் பண்றவனுக்கு கூட இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கும், ஆனா பைபிள் ரீடிங் இருக்காது. பைபிளை வாசிக்க மாட்டாங்க. அவசரமா ஓடி சுருக்கமா ஏதாவது சங்கீத புஸ்தகத்துல இருந்து ஏதாவது ஒரு பக்கமா வாசிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்துல ரெண்டு கிறிஸ்தவங்க இருந்தாங்க. ஒண்ணு பெயர் கிறிஸ்தவங்க, நாமினல் கிறிஸ்டியன். ரெண்டாவது born again கிறிஸ்டியன், மனம் திரும்பின அனுபவம் உள்ள கிறிஸ்தவங்க. இப்படிதான் பிரிச்சு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் born again கிறிஸ்டியன் ஆகணும். அந்த சபைக்காரங்க எல்லாமே அவங்கள நாமினல் கிறிஸ்டியன், பெயர் கிறிஸ்தவங்க. சரதாசார கிறிஸ்தவங்க, பெயர் கிறிஸ்தவங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பாட்டில் மேல இது உப்பு, இது சர்க்கரை, சீனி அப்படின்னு எழுதுனாதான் அன்னைக்கு காலை காப்பியில உப்பு இல்லாம சீனியை போட்டு காப்பியை கலக்கி கொண்டு வருவாங்க. அது எழுதப்படலைன்னா ரெண்டு வெள்ளையா இருக்குது, எது உப்பு எது சர்க்கரை சீனி தெரியாம போட்டுட்டு வந்துடுவாங்க. லேபிள் கிறிஸ்டியன், பேரை பார்த்தாதான் தெரியும் அவன் கிறிஸ்தவன். அவன் போற இடம், பேசுற பேச்செல்லாம் பார்த்தா காது கொடுத்து கேட்க முடியாது. அவனுக்கு பேர் தான் லேபிள் கிறிஸ்டியன், பெயர் கிறிஸ்தவங்க. born again கிறிஸ்டியன், மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறாங்களே, அவங்க ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின கிறிஸ்தவங்க. இதுல இப்போ புது கிறிஸ்தவங்க வந்திருக்கிறாங்க, கேலண்டர் கிறிஸ்தவங்கன்னு பேரு. அவங்களுக்கு பைபிள் வாசிக்கலாம் நேரம் கிடையாது. அவன் எல்லாமே வசன கேலண்டர் தான். காலையில எத்தனையோ பேர் குளிச்சு சரியா கூட துணிய உடம்ப தொடச்சிருக்க மாட்டாங்க, துண்டு இடுப்புல கட்டிட்டு ஓடி வந்து உடனே கேலண்டரை வச்சு, ஏமா இன்னைக்கு என்ன தேதி, தேதி கூட தெரியாது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும். உடனே அந்த தேதியை பார்த்து விரல வச்சு பார்த்து, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோட கூட, அப்பா இன்னைக்கு
முழுதும் என் கூடவே இருக்கிறேன்டாரு. இதுதான் கேலண்டர் கிறிஸ்துவங்க. இவங்களுக்காகவே தான் அந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஆறுதல் வசனமாவே இருக்கும். ஆனா எச்சரிப்பின் வசனம் ஒண்ணு கூட இருக்காது. நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1 வசனம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடிதியிலே சகாயமின்றி சாவான். எந்த கேலண்டர்லயாவது இந்த வசனம் பார்த்திருக்கீங்களா? காலம் காலத்துல இந்த வசனத்தை வாசிச்சேன்னா சாவான் மாற்றான் போனா திருப்பி வரட்டும் போடுறது. கேலண்டர் மாத்து, இந்த கேலண்டரே வாங்கலாதான். எச்சரிப்பு நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆறுதல் தான் பிடிக்கும். தீர்க்க தரிசனங்கள்ல பைபிள நீங்க வாசிக்கிறீங்களே, பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளில எங்கேயாவது ஆறுதலை நீங்க கேட்டிருக்கீங்களா? கலங்காதமா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறாரு, உன் துக்கங்கள் மாறுது, கர்த்தரை நீங்க தெளிவா பேசியிருக்கிறார், உன் கண்ணீர்கள் துடைக்கப்படுது. இததான் நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்கிறோம். இதை கேட்கறதுக்குன்னே வண்டி கட்டிட்டு புறப்பட்டு போறாங்களே. இதை நீங்க பைபிள வாசிச்சாலே இது போதுமே, ஆறுதல் தெரியுமே. கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார்னா உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டணும். அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். பைபிளைய ஒரு இடத்துலயாவது குறைகளை சுட்டி காட்டாத தீர்க்க தரிசனத்தை நீங்க பார்த்துக்க முடியுமா? உன்னுடைய தவறுகளை, உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு தான் தீர்க்க தரிசனம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, மற்ற எல்லா வரங்களையும் விட தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். திருச்சபைக்கு அது ரொம்ப அவசியம். அந்த கால திருச்சபைக்கு, வேத புஸ்தகம் எழுதப்படாத காலத்துக்கு முன்னாடி உள்ள அந்த கால திருச்சபைக்கு இந்த தீர்க்க தரிசன வரம் மிகவும் அவசியம். உடனே ஃபியூச்சர் பத்தி சொல்றது, வாழ்க்கை பத்தி சொல்றது, பிற்காலத்தில் நடக்க போற காரியத்தை பத்தி சொல்றது, அப்படின்னு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் அப்படின்னாலே அப்படிதான் நினைச்சுப்பாங்க. தீர்க்கதரிசி என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கின்றவன். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை, அவ்வளவுதான். இதனுடைய உண்மையான அர்த்தம் இவ்வளவுதான். பின்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் இதுலயே அடங்கி இருக்குது. அப்போ மற்ற எல்லா வரத்தையும் விட கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவன் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை தான் சுகப்படுத்துறது. 107ஆம் சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். வசனமே குணமாக்கினார். இதுக்கு ஒரு ஆள் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. குணமாக்கும் வரங்கள் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணாலே போதுமே, வியாதி சுகமாயிடும். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசி பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கின்ற அடையாளங்கள் ஆவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல கை வைப்பாங்க, வியாதி சுகமாகும். வரம் பெற்றவன் கை வைப்பான்னு எழுதல. ஒரு விசுவாசி கை வச்சா சுகமாகணும். ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணா பிசாசு போகணும். அதுதான் சரியான ஒழுங்கு, வேத வசனத்தினுடைய ஒழுங்கு. அதே மாதிரி ஒரு சபை சரியான ஆவிக்குரிய சபையா இந்த மாசத்து ஜாமக்காரன்ல கேள்விப்பதி பகுதியில் ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, உயிர் வீழ்ச்சி பெற்ற சபை, ஆவிக்குரிய சபை அப்படின்னு எதை வச்சு நாம நிதானிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்போ நம்முடைய திருச்சபைகளிலே சபையில் உள்ள மூப்பர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து அவர்கள் சுகம் பெறுகிறார்களோ, அப்போ நாம நினைக்கலாம் நம்ம சபைகளிலே உயிர் வீழ்ச்சி வந்து விட்டது. ஆவிக்குரிய மூப்பர்களாக சபையில் உள்ளவர்கள் வியாதிப்படும் போது, யாராவது வியாதினா சபையில வந்து ஜெபிக்கும்படி பைபிள் சொல்லப்படல. சபையில யாராவது வியாதினா அவர்கள் மூப்பர்மார்களை கூப்பிடுவார்களாக. அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க. எங்க கூப்பிடணும்? வீட்டுக்கு கூப்பிடணும். சபையில வந்தாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க எண்ணெய் பூசி ஜெபிக்க சுகமாகும். அந்த
ஜெபிக்கின்ற மூப்பர்களாக, ஆத்ம ஆதாரத்தை கொடுக்கின்ற மூப்பர்களாக, கை வைத்து ஜெபிக்கிறவர்களாக, என்னைக்கு நம்முடைய திருச்சபைகள் எல்லாம் மாறுதோ அன்னைக்கு தான் சிஎஸ்ஐ திருச்சபையில உயிர் வீழ்ச்சி. இந்த அடையாளம் என்னைக்கு நம்ம சபைகளிலே காணப்படுகிறதோ அன்னைக்கு நம்ம தைரியமா சொல்லலாம், நம்ம சபை உயிர் வீழ்ச்சி பெற்று விட்டது. உண்மையான ஆவிக்குரியவர்களாக இருந்தா, எங்க வீட்டுல கொஞ்ச நாளா வியாதியா இருக்கிறாங்க, தயவுசெய்து எங்க வீட்டுக்கு வந்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சபை ஜனங்க மூப்பர்களை பார்த்து கூப்பிடணும். பாஸ்டர் கூப்பிடணும்னு சொல்றாங்க, மூப்பர்களை கூப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சபை ஜனங்கள் மூப்பர்களை அறிந்து வைத்திருக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்க? ஆவிக்குரியவங்களா, ஜெபிக்கிறவங்களா, உபவாசிக்கிறவங்களா? இவங்க ஜெபிச்சா நம்ம வியாதி போகுமா, வியாதி போகுமா? இப்படிப்பட்ட காரியங்களில ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய சிஎஸ்சி சபைகளில உண்டாகுமானால் சபை உயிர் வீழ்ச்சி பெற்றது என்பது அர்த்தம். அப்ப கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வசனமே உயிர்ப்பிக்கிறது, சுகமாக்குகிறது. அப்ப வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை. அந்த பைபிள் வசனத்தை நீங்க வாசிச்சாலே அது உங்களுக்கு ஆறுதலையும் தரும், சந்தேகத்தையும் போகும். 119ஆம் சங்கீதம் 92வது வசனம் இப்படி சொல்லுது, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலேயே சென்று போயிருப்பேன். தற்கொலைக்கு போயிட்டான். அந்த சமயத்துல பைபிள் நீட்டப்பட்டது. அதை வாசிச்ச உடனே அவனுக்குள்ள வேலை வந்துச்சு, இல்ல நான் கர்த்தருக்காக நான் வாழுவேன், நான் தற்கொலை செய்ய மாட்டேன். வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, துக்கத்திலிருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் உங்களை ஆறுதல் படுத்துகிறது. உங்களுடைய குற்றத்தை அவங்க யாரும் சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு மற்ற எல்லா வரத்தை விட கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்பாக அறிவிக்கின்றது தான் திருச்சபை. அது சுத்திகரிக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கும். அப்போ அது தியானத்தின் மூலமாக அது நமக்கு வருகிறது. பைபிளை வாசிக்காம வெறும் ஜெபம் கொண்டு மாத்திரம் அது கிடைக்காது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம், வேதத்தை கேளாததும் ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது. இவ்வளவுதான் நீ மனக்கணக்கா நீ ஜெபம் பண்ணாலும் தேவன் சொல்றாரு, எதற்கு அருவருப்பு? ஏன்னா நீ பைபிள் வாசிக்க மாட்டேங்கிற. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பெற்றவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள், நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன். அப்பா அம்மா பைபிள் வாசிக்கலாம், பிள்ளைகள் தேவனால் மறக்கப்படுகிறார்கள். அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை தியானிக்க பழகணும். சும்மா பைபிள் வாசிப்பான போதாது, தியானிக்கும் போது அநேக ரகசியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். அதனாலதான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சமயத்துல திருச்சபை மக்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கிறாங்க. யார் யார் இந்த வசனத்தை குறித்து தியானிக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதோ அதை சபையில பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி ஆவிக்குரிய விசுவாசிகளா சபையில் இருக்கிறவங்க மாறணும். அந்த 7 வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம்? சாதாரணமா யாராவது சாக போறாங்கன்னாக்கா எல்லாரும் கேட்கிற கேள்வி, எங்க அறிஞர் அண்ணாதுரை சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஏதாவது பேசினாங்களா? இந்திரா காந்தி சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேசினாங்களா? ஏன் அப்படி கேட்கிறாங்க? ஏன் அந்த கியூரியாசிட்டி அவங்களுக்கு வருது? இதுவரைக்கும் பேசாத ரகசியத்தை அந்த சாக போற நேரத்தில் சொல்லிடுவாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை விலையேற பெற்றது. கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை திருச்சபை தியானிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல எது முதல்ல பேசினார், எது இரண்டாவது பேசினார்ன்றதுக்கு தெளிவு கிடையாது. ஏன்னா 2 வார்த்தை ஒரு சுவிசேஷம் எழுதிட்டான், 2 வார்த்தை மற்ற சுவிசேஷத்துல இல்லை. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன?
எல்லாரும் ஒரே சிலுவையை தானே அவங்க பார்த்தாங்க, ஒரே நிகழ்ச்சி தானே கண்டாங்க. ஆனா ஒரு நிகழ்ச்சி, ஒரு சுவிசேஷன் எழுதல. இவன் எழுதுனா மற்றவங்க எழுதல. காரணம், தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிந்ததையும் எழுதினான் என்று சொல்லி நேரத்தில் பார்க்கிறோம். அப்படிதான் சுவிசேஷம் எழுதப்பட்டது. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட சமயத்துல ஒரு மொழி பேசும்போது 2-3 சீஷன் அந்த இடத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆகவே அந்த மொழி அவங்க எழுதின புத்தகத்துல எழுதல. இன்னொருத்தர் எழுதிருந்தா மற்றவர் எழுதல. இப்படி இருந்திருக்கலாம். வேத சாஸ்திரிகள் எல்லாம் முதலாவது எதை பேசியிருக்க முடியும், இரண்டாவது எதை பேசியிருக்க முடியும் என்று சொல்லி அவங்களாகவே அதை ஆர்டரை ஒழுங்குபடுத்தினாங்க. அதை உலகம் எல்லாம் திருச்சபைகள் அதை அங்கீகரித்திருக்கிறது. இதுதான் அவர் பேசின முதல் வார்த்தையாக இருக்க வேண்டும், இதுதான் அவர் பேசின இரண்டாவது வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா நாடுகளிலும் உள்ள வேத சாஸ்திரிகள் அந்த ஒழுங்கை அங்கீகரித்தார்கள். யாருமே எதிர்த்து சொல்லவே இல்லை. சரி, இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு பிரயோஜனப்பட்டதோ அதுதான் நம்ம பேசணும். அதை பயனாட்ட ஏதாவது ஒரு புஸ்தகத்திலிருந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிறது அல்ல. இந்த குறிப்பிட்ட வசனம் உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிரியை செஞ்சிருக்குது அதை தான் நீ சொல்லணும். இதுக்குன்னு சொல்லிட்டு ஆழமா வேத புஸ்தகத்தினுடைய தியாலஜி, அதனுடைய அர்த்தம், அதனுடைய சரித்திரம், இதெல்லாம் ஆழமா நீ போய் அந்த புஸ்தகம் வெரிஃபை பண்ணலாம், இந்த புஸ்தகம் வெரிஃபை பண்ணலாம், ஒரு புதிய காரியத்தை சொல்லணும். அதுக்காக திருச்சபை அங்கத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்டதில்ல. அவங்க எல்லாம் யாருமே வேதாகம கல்லூரிக்கு போய் படிச்சவங்க அல்ல. தன்னுடைய வேதத்தை தான் வாசித்து தியானிச்சு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு அந்த வசனம் பிரயோஜனமா இருந்ததோ அதை பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த அளவுக்கு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னுதான் அதனுடைய கணக்கு. சிலர்லாம் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரியாம ஆத்திரமா நானும் 7 வாரத்தில் ஒரு பேசிட்டு வந்துடுறது. எங்க சர்ச்சில் வழக்கமா ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு குறிப்பிட்ட வார்த்தையே தான் வேணும்னு கேட்பாரு. வந்து அவர் பேச தொடங்கிடுவார். தாகமா இருக்கிறேன், 5-6 தடவை தாகமா இருக்கிறேன் திரும்ப சொல்லுவார். சொல்லிட்டு அப்புறம் ஓன்னு ஒரு அழுகு. நாங்கெல்லாம் பார்ப்போம், இவர் எப்ப அழுகை முடிச்சு எப்ப அடுத்த வார்த்தைக்கு போய் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்குது. இதே 3 மணி நேரம் வயிற்று காஞ்சி அந்த பெரிய வெள்ளிக்கிழமை கஞ்சி குடிக்க அலைவாங்க அந்த சமயத்தில். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவர் இப்படியே திருப்பி ஓட்டரை காட்டு மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கடைசியில் அழுது முடிச்சுட்டு மூக்கி அங்கேயே சீட்டு போட்டுட்டு வந்துட்டாரு. அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, இதுதான் நீ அந்த வார்த்தையை வேணும் பிடிவாதமா கேட்டுட்டு போனேன். அப்ப அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், எல்லாம் அனாவசியமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வார்த்தையை நான் எடுத்தேன், நிறைய தயார் பண்ணி தான் வந்தேன். ஆனா சிலுவையினுடைய அந்த காட்சியை சொல்லி அதை சொல்றதுக்குள்ள எனக்கு அப்படியே அழுத தாங்க முடியலைங்க. அப்புறம் பேசவே முடியல. நான் தழுதழுந்து அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேங்க. முடியலைங்க, என்னால முடியலைங்க. எல்லாம் அனுபவிச்சாதாங்க தெரியும். இப்படி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆள் எப்படிப்பட்டதுன்னு சபையில் இருக்கிற எங்களுக்கு தெரியும். அவர் பயங்கர தண்ணி அடி, ராத்திரியான தண்ணி அடிப்பார். பகல் ஒரு காரியம் செய்யும். பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நல்ல எண்ணெய் ஸ்நானம் பண்ணி நான் பைபிளை எடுத்து கொடுக்கிற வசனத்தை நீ எடுத்து வாசி, நிச்சயமா உன் மனசே மாறிடும். அப்புறம் நீ குடிக்கவே மாட்டேங்க. குடிக்க அப்படியே நான் செய்யறேன். அதே மாதிரி எடுத்து கொடுத்தாரு. அதை குறிச்சு எடுத்துட்டு போயிட்டான். பெரிய வெள்ளிக்கிழமை வந்துச்சு. ஐயரு சர்ச்சில் 2 வார்த்தைகளை குறித்து ஆரம்பிச்சு பிரசங்கம் பண்ணிட்டு கிடை சபைக்கு அடுத்த வார்த்தைகளை குறித்து பேசுறதுக்கு போயிட்டாரு. சைக்கிள் போகும்போது ஒரு பிரிட்ஜ் பக்கத்துல இந்த ஆளு சர்ச் மெம்பர் விழுந்து கிடக்குறான் கீழே. அவனை கூப்பிட்டு, அப்பா நான் படிச்சு சொன்னேன், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை முழுவா நீ தண்ணி போடணும். நான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி அந்த பேசேஜ் படிச்சியா, அந்த வசனத்தை நீ படிச்சியா? அவன் சொன்னான், ஐயா நீங்க சொன்ன மாதிரியே காலையில நான் குளிச்சையா, அதுவும் எண்ணெய் தேய்ச்சி தான் குளிச்சேன்.
நீங்க சொன்ன மாதிரி அந்த பைபிள் வசனத்தை நான் எடுத்தேன். அதுல நீங்க கொடுத்த அந்த இடம், இயேசுவை சவுல் அடிக்கிறதும், மூஞ்சில துப்புறதும், முள்ள வச்சு தலைமை போட்டு ஒரு அமுத்துறதும், ஐயோ அதை படிக்க 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 துக்கம் தாங்காம தான் இந்த தடவை போய் குடிச்சிட்டு வந்தேன். இந்த கேஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? துக்கம் தாழாம துக்கத்தை மறக்க நான் போய் குடிச்சிட்டு வரேன். நிறைய குடிக்காரங்களுக்கு எல்லாம் காரணம் இருக்குது. கேட்டா என் மனசுல சமாதானம் இல்லை, அதனால தான் குடிக்கிறேன். எங்க வீட்டுல எனக்கு நிம்மதி இல்லை, அதனால தான் குடிக்கிறேன். சரி, குடிச்சிட்டாக்கா உனக்கு நிம்மதி வந்துடுமா? அடுத்த நாள் பார்த்தால டபுள் மடங்கு உன்னுடைய வேதனை அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். குடிக்கிறதுனால உன் பிரச்சனை தீர போறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் போலியான அழுகைகள், போலியான துக்கங்கள், வசனத்தை வாசிச்சு அழுகிறது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சிலுவையில சுமக்க முடியாம சுமந்து அந்த மேடான அந்த மலைப்பாதையில விழுந்து விழுந்து எந்திரிச்சு போறாரு. ஒரு தடவை அப்படியே மரத்தோடையே கீழே விழுந்துட்டார், எந்திரிக்க முடியல, சாட்டையில போட்டு போட்டு அடிக்கிறார். அப்ப சுத்தியில இருந்த பெண்களும் ஆண்களும் ஓடு அழுதாங்க பாருங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. தட்டு தடுமாறி இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு சிலுவையை தோள் மேல போட்டு இப்படி திரும்பி பார்த்து அந்த அழுகிற சகோதரிகளையும் சகோதரர்களையும் பார்த்து, ஏன் அழுகிறீங்க? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நீங்க அழுகிறீங்களா? தூக்க முடியாம தூக்குறேனே, அதை நினைச்சு நீங்க வேதனை பண்றீங்களா? இதுக்காக நீ அழாதே, ஏன்னா இதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த பாடுகளை நான் அனுபவிச்சாதான் உன்னை நான் விடுதலை செய்ய முடியும். அதுவே இந்த திட்டத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். இதை நான் சுமந்துதான் தீரணும், இந்த வேதனைகளை நான் அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா நீங்க அழுகிறது எனக்காக அழுகக்கூடாது, உனக்காக அழ வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது. உன் மகனுக்காக என்னைக்காவது நீ அழுதியா? உன் புருஷன் இப்படி இருக்கிறானே, என்னைக்காவது கர்த்தருடைய பாதத்துல சாப்பிடாம உபவாசம் எடுத்து அழுது ஜெபம் பண்ணியா? உன் மனைவியுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னைக்காவது அவனுக்காக நீ அழுது ஜெபம் பண்ணியா? உனக்காக அழ வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும் போது இயேசுடைய சிலுவை பாட பார்த்து நீ அழுகிறது மாயமாகும். சும்மா நாடகத்தில் வர அழுகிறதெல்லாம் உண்மையான அழுகை. உன் பாவத்தை குறித்துள்ள வேதனையில அழுகிறியே, அதுதான் உண்மை. ஆண்டவர் என்ன மன்னிச்சு திரும்ப திரும்ப மன்னிச்சு கூட நான் திரும்ப அதே பாவத்தை நான் செய்கிறேனே அப்படியே நீ மனசு நொந்து அழுகிற பாரு, அந்த அழுகையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் சிலுவை காட்சியை பார்த்து நீ அழுகிற அழுகை அல்ல. திரும்ப திரும்ப அவருடைய மனசை வேதனைப்படுத்துறியே, திரும்ப திரும்ப அவருடைய சபையை நீ துக்கப்படுத்துறியே, அதுதான் ஆண்டவர் வேதனைப்படுறார். ஆகவே திருச்சபை அழுகணும்னா அவங்க பிரச்சனைக்கு அழுக வேண்டும். அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக பெற்றவர்கள் அழுது ஜெபிக்க வேண்டும். எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். சரி, இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் சொன்ன அந்த 7 மொழிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவருடைய முதல் வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. திக்கி திணறி முதலாவது வார்த்தையை சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மொழிபெயர்ப்பில் சில குறைகள் உண்டு. ஆனா மூல பாஷையில இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இதை யாருக்கு செய்கிறார்கள் என்று இவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை யாரும் அவங்களுக்கு வளர்க்கல, அதனால தான் இப்படி செஞ்சுட்டாங்க. நான் உங்களுடைய பிள்ளைன்றது அவங்களுக்கு புரியல, நான் வானத்திலிருந்து வந்தவன்றது அவங்களுக்கு தெரியல, தெரியாம செஞ்சுட்டாங்க. படிச்சு தெரியாமல செஞ்சாங்க, தெரிஞ்சேதான் செஞ்சாங்க. எத்தனை தடவை பிலாத்து சொன்னேன், பல விதத்துல நான் என்கொயரி பண்ணிட்டேன், விசாரணை பண்ணிட்டேன், இவர் மேல எந்த குற்றமும் இல்லை. குற்றம் இல்லாதவனை நான் ஏதாவது தண்டிச்சேன்னா ரத்தப்பழி என் மேல செய்வோம். அப்பதான் ஜனங்க கூக்குரலிட்டாங்க, அவரை சிலுவையில் அறையணும். அந்த ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலும்
சிலுவையில் அறையிலே தெரிஞ்சேதான் பணத்துக்காகவே அப்படிலாம் சண்டை போட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. இஸ்ரேல் நாட்டில் 1976 வருஷம் எடுத்த கணக்கெடுப்புல 3 லட்சம் விதவைகள் இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் யுத்தம், புருஷமார்கள் எல்லாம் யுத்தத்துல செத்து போயிட்டாங்க. நான் இஸ்ரேல் தேசத்துக்கு 30 வருஷம் 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் போன சமயத்துல அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் எல்லாமே ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் மிலிட்டரி ட்ரெஸ்ல உலாவிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவங்க எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. சின்ன நாடு, சின்ன எண்ணிக்கை உள்ள ஆட்கள். அந்த தேசம் முழுவதுமே எதிரிகள், சத்துருக்கள். எந்த நேரத்துல எந்த எதிரி உள்ள நுழைவோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாப்பிட்டாங்க. நாங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற எருசலேம் வீதியில திடீர்னு சைரன், உடனே எல்லாம் போய் அவங்க பதிக்கிறாங்க. எப்படி போய் கை எடுத்து பதிக்க சொல்லிட்டாங்க. அடுத்த சைரன் வரைக்கும் எல்லாம் மரண பயத்தோடு வானத்தை பார்க்கிறாங்க. ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கும், எதிரிகளுடைய விமானம் பறந்து வரும். ஆனா திடீர்னு அடுத்த சைரன், அந்த விமானம் போயிடுச்சு, பயப்பட வேண்டாம். எத்தனை முறை அந்த மாதிரி சைரன் தெரியுமா? பயந்து பயந்து சாகுறாங்க. ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. காரணம் என்ன? அன்னைக்கு சொன்னாங்களே, இந்த ரத்தப்பழி எங்கள் மேலும், எங்களுடைய பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலும். அதனால்தான் சந்ததி சந்ததியாக நாடோடிகள் மாதிரி உலகம் எங்கும் சுற்றி தெரிஞ்சாங்க. சொந்த நாடு இல்லாம அலைஞ்சாங்க. சொந்த நாடு கிடைச்சது, ஆனாலும் பயந்து பயந்து ஜீவிக்கிறாங்க. நிம்மதி இல்லை. ஆண்டவருடைய முதல் வார்த்தை திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டியது மன்னிப்பு. இந்த முதல் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். முதல் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா அடுத்த வார்த்தைக்கு போய் பிரயோஜனம் இல்லை. நீங்க உங்களுக்கு விரோதமாக செஞ்சவங்களை மன்னிச்சிருக்கிறீங்களா? 2 வருஷமா பேசல, 3 வருஷமா பேசல, 5 வருஷமா பேசல. ஒரு கல்யாண சமயத்தில் வந்த தகராறு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு படியேறி நான் மிதிக்கிறதே கிடையாது. போன எலெக்ஷன்ல வந்த தகராறு, அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு வந்தா கூட நான் பார்க்கறதே கிடையாது, பார்த்தாலும் பேசுறது கிடையாது. இப்படிப்பட்ட கசப்பு உணர்ச்சியை வச்சுக்கிட்டு 7 வாரத்தில் 1 வாரத்தை பேச வந்திருக்கிறீங்க, என்ன யோகியது இருக்குது? அது மாத்திரமல்ல, இந்த 7 வாரத்தை தொடர்ந்து தியானிக்கிறோமே, ஏன்னா கதை கேட்டுட்டு போறதுக்கா? இந்த முதல் வார்த்தையை நான் கை கொண்டிருக்கிறேன்னா என்னைக்காவது நம்ம யோசனை செய்து உண்டா? ஆண்டவர் சொல்றார், உங்களை நேசிக்கிறவர்களை நேசித்தால் அதுல என்ன பலன்? உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். உபதேசத்திலேயே கடினமான உபதேசம். உங்களை வெறுக்கிறாங்களே அவங்களதான் நீ நேசிக்கணும். உங்களை அவமானப்படுத்தினாங்களே அவங்களதான் நீ நேசிக்கணும். அந்த நேசிப்புக்கு அடையாளம் என்ன? அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அவங்க பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கணும். அதுதான் உண்மையா நீ அவங்களை நேசிக்கிறதுக்கு. சத்துருவை நேசிக்கணும்னு சொன்னாரே, அதுக்கு அடையாளம் இதுதான். நீ உண்மையா சத்துருவை நேசிக்கிறனா, உன்னுடைய விரோதியை நேசிக்கிறனா, அவனுடைய குடும்பத்தின் நலனுக்காக நீ ஜெபிக்கணும். அவங்க குடும்பத்துல யாருக்காவது எந்த பிரச்சனைனா அதுக்காக நீ ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க 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 உன் மனசுல இருக்கிற கசப்புகள் எல்லாம் மாறி அவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவ. முதல் வசனத்துக்கு நீ கீழ்ப்படித்தவனாக மாறுவேன். நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கூட்டத்திலையும் இந்த சீடியை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரையாவது இன்னும் மன்னிக்காம ஒப்புரவாகாம நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். அதனால்தான் யாக்கோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, ஒருத்தன் உங்க சபையில யாராவது ஒரு வியாதியா இருக்கிறாங்க, அவன் ஏன் அந்த வியாதி, அப்போ அதுக்கு கொடுக்கிற ஆலோசனை தான் அந்த வசனம். வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படி குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக
சொஸ்தமடையும்படிக்கு. உங்க வியாதி சொஸ்தமடையணும்னா இது யாருக்கு எழுதின லெட்டர்? இது அவிசுவாசிகளுக்கு எழுதின கடிதம் அல்ல, விசுவாசிகளுக்கு எழுதின கடிதம். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி திருச்சபையில அங்கத்தினராக சேர்ந்திருக்கிறாங்களே, அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க பாவத்தை விட்டுட்டோம், விபச்சாரம் நிறுத்திட்டோம், மதுபானம் குடிக்கிறத எல்லாம் நிறுத்திட்டோம், குடிய நிறுத்திட்டோம், ஆனா வியாதி போகலையே. அப்பதான் ஆலோசனை கொடுக்கிற, நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட, ஆனா யாருக்கிட்டயோ 2 வருஷமா பேசாம இருக்கிற, நீ சொஸ்தம் அடையும்படி ஒருவர் குறை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் செவி. இதுதாங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. 107 சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் சொல்லே. அந்த வசனம் இப்படிதான் சுகமாக்குறது. அந்த வசனம் இப்படிதான் ஒரு மனுஷனோடு பேசுறது. இந்த வசனமே உன்னை சௌக்கியமாகும். இதுக்கு கீழ்ப்படுத்தா வியாதி தானா சுகமாயிடும். முதல் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்த மீதி உள்ள 6 வார்த்தையும் நீ கேட்க உனக்கு தகுதி. முதல் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா நீ கிறிஸ்தவன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. வைராக்கியங்கள் நம்மை விட்டு மாறணும். காரணம், நம்ம எவ்வளவு நாளைக்கு நம்ம வாழ போறோம்? நம்ம ஆயுசு எவ்வளவு தூரம்? இந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சேருவோமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது வாழ போற இந்த கொஞ்ச நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மன்னிச்சு ஒப்புரவாயிட்டோம்னா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமா எத்தனை முறை நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம்? ஆண்டவர் எத்தனை தடவை நம்மளை மன்னிச்சாரு? ஒவ்வொரு தடவையும் உன்னாட்டம் அவரு கோவிச்சுட்டாங்க, நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? திரும்ப திரும்ப நீ அவர் மனசை வேதனைப்படுத்தினீங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப தேடி வந்தாரு. உன் சொந்தக்காரங்க கூட உன்னை வெறுத்தாங்க, உன் வீட்டுக்குள்ளேயே உன்னை வெறுத்தாங்க, ஆனா ஆண்டவர் உன்னை வெறுக்கலையே. எத்தனை முறை உன்னை தேடி தேடி வந்தாரு? அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ இன்னும் நீ மனசுல வைராக்கியம், வெறுப்பு, கசப்பு வச்சுக்கிட்டு இருந்தாக்கா கிறிஸ்துவன் சொல்லவே கூடாது. கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். ஆகவே முதல் வார்த்தை மன்னிப்பு, திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 2வது வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவோட 2 கள்ளன்களை சிலுவையில அறைந்தார். அப்ப அறையப்பட்ட அந்த கள்ளர்கள் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப இகழ்ந்து பேசினாங்க. 2 பேரும் பேசினாங்கன்னு ஒரு சுவிசேஷகன் சொல்றாங்க. ஒருத்தன் இல்ல, 2 பேருமே தான் இகழ்ந்து பேசினாங்க. ஆனால் ஒருவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, பரதேசில இடம் கிடைச்சது, மற்றவனுக்கு அந்த பரதேசில இடம் கிடைக்கல. 2 பேரும் தானே திட்டினாங்க, 2 பேரும் தானே ஏசினாங்க. காரணம் என்ன? 2 பேரும் ஆரம்பத்தில் எழுந்தது உண்மைதான். ஆனா நேரம் போக 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 இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வார்த்தையை கேட்ட உடனே ஒரு கள்ளனுக்கு விஷயம் புரிந்து போச்சு. தன்னை கொல்ல வந்தவர்களை மன்னிக்கும்படியான சிந்தை சாதாரண மனுஷனுக்கு வராது. இவர் தெய்வ மனுஷன். தன்னை கொல்ல வந்தவனுக்கு தெரியும், பரிந்து பேசுகிற தேவன். ஆண்டவரே மன்னிச்சிடும், தண்டனை கொடுத்துறாதீங்க, அவங்களை காப்பாற்றும் என்று கெஞ்சி கேட்கிறாரு. சோ இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஏன்னா அவருடைய சிலுவைக்கு மேல யூதனுடைய ராஜான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு. அப்ப இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குமானா அந்த ராஜ்யத்துல மன்னிப்பு பெற்றவர்கள் இருப்பாங்க. இந்த உலகத்துல என்னை யாரும் மன்னிக்க முடியாது, அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை தப்பிச்சு என் வீட்டுக்கு போனாலும் என் மனைவி என்னை ஏத்துக்க மாட்டா, அவளை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், ஊருக்காரர் என்னை ஏத்துக்க மாட்டாங்க, நான் பயங்கர கொலைகாரன். ஆனா என்னை ஏற்றுக்கொள்ள ஒரே ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். தன்னை கொலை செய்ய வந்தவங்க எல்லாம் மன்னிச்சவரு, என்னையும் மன்னிக்க முடியும். இப்பதான் கன்ஃபஸ் பண்றான். இவனுக்கு எப்படி அந்த பரதேசி கிடைச்சது? இதுல இருந்து திருச்சபை புரிஞ்சு கொள்ளலாம். மனம் திரும்புதல், ரட்சிப்பு எப்படி பெற்றுக் கொள்றதுன்றத தெரிந்து கொள்ளலாம்.
இந்த கள்ளன் என்ன சொல்றான்? இன்னொரு கள்ளனை பார்த்து சொல்றான், நாமும் நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம். சோ வேதவசனம் சொல்லுது, குற்றத்தை ஒத்துக்கொள்கிறவன் அவன் தான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். நீதிமொழிகள் 28:13 பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். ஆகவே அறிக்கை செய்யறான், கன்ஃபஸ் பண்றான், ஒத்துக்கொள்றான். அப்ப ரட்சிப்பு யாருக்கு கிடைக்கும்? நான் பாவி யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மனம் திரும்புதலின் சந்தோஷம் கிடைக்கும். மனம் திரும்புதல் இல்லாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆகவே நீ எந்த சபக்காரன்? நீ ஞானஸ்தானம் எடுத்தியா? நீ பெந்தேகோஸ்தையா, சிஎஸ்ஐயா, செவன்த் டேவா, எய்த் டேவா, அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? மனம் திரும்பியிருக்கிறியா? அதான் கேட்பான். அப்ப அந்த மனம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும்? பாவத்தை ஒத்துக்கணும். 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், நமக்குள் சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா ஏசி இல்லை. எனக்கு பாவமே இல்லைன்னு உனக்கு ஏசி இல்லை. சோ பாவத்தை ஒத்துக்கிட்டா உடனே மன்னிப்பு கிடைக்குமா? அதுக்கு வேத வசனத்தில் ஆதாரம் என்ன? 1 யோவான் 1:9 நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நீ அறிக்கை செய்து உண்மையான அவர் மன்னித்ததும் உண்மை. இதான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. மனம் திரும்புதலின் சந்தோஷம், அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்குது? பாவத்தை ஒத்துக்கணும். நான் பாவியாளர், பல விதத்திலையும் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். சரீரத்தில் நான் பாவம் செய்யல, கற்பனையில ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறேன், என் கண்களில பாவம் செஞ்சிருக்கிறேன், சிந்தனைகள் கரைப்பட்டிருக்குது, அதெல்லாம் கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவ சொல்லி, அது ஒண்ணுக்குதான் அந்த பவர் இருக்குது. என் பாவத்தையும் கழுவும். நீ பாவத்தை அறிக்கை செஞ்சால் கர்த்தர் அதை மன்னிப்பதற்கு, கழுவுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பொய் பேச தேவன் ஒரு மனுஷன் அல்ல. அறிக்கை செஞ்சா அதை உடனே மன்னிப்பார். 1 வாரம் கழிச்சு மன்னிக்கிறவர் அல்ல, அந்த நிமிஷமே மன்னிப்பு உனக்கு கிடைக்கும். இவன் ஒத்துக்கிட்டான், நாமும் நியாயமாய் தண்டிக்கப்படும். அடுத்தது இயேசு எப்படிப்பட்டவர் நீ புரிஞ்சுக்கிட்டான். இவர் பாரு நியாயம் இல்லாம இப்படி கஷ்டப்படுறாரு. நல்ல மனுஷன், கொல்ல வந்தவங்களை கூட மன்னிப்பு கேட்டு பிதாகிட்ட வேண்டிட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. நிச்சயமாக அந்த ராஜ்யத்துல பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் தான் அந்த ராஜ்யத்தில் இருப்பாங்க. அப்படின்னாக்கா எனக்கும் அந்த ராஜ்யம் வேணும், நானும் மன்னிப்பேன். இந்த உலகத்துல தான் எல்லாரும் என்ன ஒதுக்குனாங்க, இதுல எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஆனா மன்னிப்பு கிடைக்கிற ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், அது இயேசுவின் ராஜ்யம். நானும் மன்னிக்கப்பட்டவனாக அவரோடு கூட இருக்கணும். அப்பதான் வேண்டுதல் செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரே, நீர் உடைய ராஜ்யத்துக்கு நீ போகும்போது உமக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கும் போது என்னையும் தயவு செய்து நினைக்கணும். நான் கள்ளந்தான், நான் கொலகாரன் தான், ஆனா இனிமே நான் அதை செய்ய மாட்டேன். உம்முடைய ரத்தம் என்னையும் கழுவட்டும். அப்பதான் இயேசு சொல்ற, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த வார்த்தையும் மொழிபெயர்ப்பு தவறானது. ஏன்னா இயேசு சாகுவது வெள்ளிக்கிழமை, ஆனா அந்த கள்ளன் அதே நாள்ல சாகல. அதனால இன்றைக்கு நான் சாகும்போது உன்னை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றது அந்த வார்த்தை சரியில்லை. டுடே ஐ அம் டெல்லிங் டு யூ, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். அதுதான் மூல வசனத்தினுடைய, மூல பாஷையினுடைய வார்த்தை. இன்றைக்கு நான் உன்னோடு கூட சொல்லுகிறேன், என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு இருப்பாய் என்று சொல்லவில்லை, இன்றைக்கு நான் உன்னோடு கூட சொல்லுகிறேன், என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். இன்னைக்கு நான் அந்த சந்தோஷ செய்தியை சொல்றேன். நீ செத்தா நான் இருக்கிற அந்த பரதேசிக்கு நீ வந்துடுவ அப்படின்ற. அப்ப ஏன் இந்த சாவு வித்தியாசம் இருக்குதா? ஆமா,
பெரிய தண்டனை வந்துடும். தீர்ப்ப இவங்க நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லி பெரிய தண்டனை வந்துடும். அதனால அந்த காலத்தினுடைய பழக்கம் என்னன்னா, காலை உடைப்பாங்க. இவன் அப்படிதான் ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியாது. சிலுவையில் இருக்கும் போதே ஒவ்வொருத்தருடைய காலையும் உடைப்பாங்க. அப்படி கள்ளனுடைய காலை உடைச்சாங்க. அடுத்த கள்ளனுடைய காலை உடைச்சாங்க. அவனுக்கு உயிர் இருந்துச்சு. ஆனா இயேசுடைய காலை உடைக்கிறதுக்கு வந்த போது அவர் உயிர் விட்டு இருந்தார். செத்து போனவனை எதுக்கு உடைக்கணும்? அவன் எதிர்த்து ஓட முடியாது. தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுது. அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. இந்த இடத்துல அது நிறைவேறியது. ஆகவே கள்ளன்மாருடைய காலை ஒடிக்கிறதுக்குரிய காரணமே அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாது என்பதற்காக. அந்த ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்கள சிலுவையில அறைஞ்சிருவாங்க. இது அந்த காலத்தினுடைய ஒழுங்கு சட்டம். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். அவருக்கு தெரியும் அவரு இப்ப முதல்ல மறிப்பாரு, அதுக்கப்புறமேலதான் இவன் மறிப்பான். அப்பதான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், நீ செத்து போனா என் கூட நீ பரதேசியில் இருப்ப. இன்னைக்கு நீ என் கூட இருப்பேன்னு சொல்லல. அந்த மொழிபெயர்ப்பினுடைய வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்ன அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்க. பயங்கரமான கள்ளனுக்கு சிலுவையில் இருக்கும் போதே பரதேசி சான்ஸ் கிடைச்சிச்சு. இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அந்த பரதேசி சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? இன்னைக்கு ராத்திரி செத்து போனாங்க, உன்னுடைய ஆத்மா எங்க போகும்? பரதேசிக்கா, பாதாளத்துக்கா, ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துக்கா? எந்த இடத்துக்கு போகும்? உண்மையிலேயே உனக்கு அதுல உறுதி இருக்குமானா இன்னைக்கு ராத்திரி நீ சந்தோஷமா ஆண்டவரை துதிப்ப. இன்னைக்கு ராத்திரி மறித்தாலும் நன்றி ஆண்டவர், எப்ப மறிச்சாலும் உங்களுடைய பாதத்தில் சேர்ற வாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் அறிக்கை செஞ்சு ஒப்புரவாயிருக்கிறேன். நன்றி. எப்ப வேணாலும் நீ தயாரா இருப்ப. அந்த பாக்கியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கணும்னா இந்த ராத்திரியே உன் பாவத்தை அறிக்கை செய். அதை விட்டுடு. இப்பவே இந்த நிமிஷமே இயேசு தம்முடைய ரத்தத்தினால உன்னை கழுவி உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்துருவார். அந்த நிச்சயம் உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாத சந்தோஷம். எதை குறிச்சு கவலைப்பட மாட்டேன், ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட மாட்டேன், உன்னுடைய பிள்ளைக்கு அனாதை ஆகிறவர்களே கவலைப்பட மாட்டேன், உனக்கு இருக்கிற அந்த வியாதியை பத்தி உனக்கு கவலை இருக்காது, மரண பயம் இருக்காது, சந்தோஷமா இருக்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த உலகத்துல உண்மையான சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னைக்கு நான் மனம் திரும்பின அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டோம், அந்த நிமிஷம் முதல் என் வாழ்க்கையில சந்தோஷம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளும் அநேக சத்துருக்களும் என்னை சுற்றிலும் இருந்தாலும் எதை குறித்தும் எனக்கு பயம் இல்லாமல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேனே. காரணம் என்ன? எது நடந்தாலும் என் கர்த்தரிடத்தில் நான் போய் சேர்த்துக்கிறேன். அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் மரண பயம் எனக்கு இல்லை, சத்துருக்களுடைய பயம் எனக்கு இல்லை. மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கும் அந்த சந்தோஷமும் அந்த தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். மூன்றாவது வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூக்கிக் கொண்டே தான் பெற்ற தாய் அனாதையாக விட்டுட்டு போக அவருக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு போகணும்னு அவர் தீர்மானம் பண்ணினார். சிலுவையில் இருந்து சாக போற நேரத்திலே கூட குடும்ப பொறுப்புள்ள மகனாக இருந்தார். திருச்சபை மக்கள் அதை புரிந்து கொள்ளணும், ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ளணும். சில சமயத்துல சொந்த குடும்பத்தை குறிச்சு எல்லாம் கவலைப்படாம வேலையை ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு, தீர்க்க தரிசனமா சொன்னாரு, இப்போ வேலையை விடுறாரு, உடனே விட்டுட்டு ராஜினாமா பண்ணி ஊழியத்துக்கு போயிடுறாரு. பிள்ளைங்களுடைய படிப்பு என்ன ஆகுறது, ஃபியூச்சர் என்ன ஆகுறது, அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது. அது கர்த்தர் பார்த்துக்குவார். எப்படி பார்த்துக்குவார்? உன்னுடைய பொறுப்பு என்ன? அப்பங்காரனாச்சு, நீ பெத்த தாயாச்சு, உன் புள்ள உன்னை நம்பி இருக்கிற ஊழியத்தை செய்யற அப்படின்னா நீ
உன் புள்ள பட்டி கிடக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. உன் மனைவியை பட்டி போட்டுட்டு நீ ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. உன் குடும்பத்துக்கு வேண்டியதை நீ செய்யணும். அதுதான் குடும்ப பொறுப்பு. இயேசு கிறிஸ்து அதை மறக்கலையே. அந்த சாகர தலைமையில் கூட அம்மாவை அனாதையை வேண்டி போக பிரியவில்லை. சில சமயத்துல கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவோட கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஏன் அவங்கெல்லாம் அம்மாவை பொறுப்பெடுக்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட எங்க அம்மா இருக்கக்கூடாது. அதனாலதான் மனம் திரும்பி அனுபவம் உள்ள தன்னுடைய சீஷனுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அங்க நின்று கொண்டிருக்கிற சீஷர்கள் நிறைய பேர் இதை பற்றி உள்ள வியாக்கியானம் சொல்லும் போது யோவான் கிட்ட தான் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யோவான் இடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம்னா யோவானுக்கு சொந்த வீடு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவன் மீன் பிடிக்கிறவன். அவனுக்கு பாதுகாப்பான இடம் தான் அம்மாவை வச்சு பராமரிக்கிறதுக்கு. ஏன்னா அம்மா காரி ஏறக்குறைய வாலிப வயது மாதிரி அழகா இருப்பாங்க. அந்த காலத்துல சரியான பாதுகாப்பு இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. சாரா 45 வயசு இருக்கும் போதே ராஜா தான் இஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான். தப்பிக்கிறதுக்காக ஆபிரகாம் என் சகோதரி நான் சொல்றேன், பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சான். ராஜா அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டார். 45 வயசு சாராவே அந்த காலத்துல அவ்வளவு அழகா இருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் மரியாதை நல்ல அழகுள்ளவங்க. சரியான பாதுகாப்பு இல்லாம அவங்களை வீட்டுக்கு போக முடியாது. அதனால வேத சாஸ்திரிகளுடைய வேத வசனத்தின் அடிப்படையில் உள்ள யூகம் என்ன? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பின் இடத்துல மரியாதை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவன் வீடு பெரிய வீடு, பெரிய பணக்காரன், நல்ல பாதுகாப்பு உண்டு. இந்த இடத்துல யோவான் என்று வேத வசனம் குறிப்பிடாததுனால, அப்படி குறிப்பிட்டிருந்தாலும் ஆனா யோவான் என்று சொல்லல. ஏன்னா யோவான் மீன் பிடிக்கிறவன். அப்ப அவனுக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பான வீடு இருக்குன்னு யூகிக்க முடியாது. ஆனா அரிமத்தியாகிய அந்த யோசேப்பு பெரிய பணக்காரன். அப்போ சீஷன் என்று இயேசு சொன்னாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். எல்லாருமே சீஷர்கள் தான். அதனால்தான் அந்தியோகியா பட்டணத்துல 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்களுக்கு முதல் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. இயேசு தேர்ந்தெடுத்த 12 சீஷர்களை குறிப்பிடல. சீஷன் என்று சொன்னால் பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன் என்று அர்த்தம். பின்பற்றுகிறவன் அல்லது கற்றுக்கொள்ளுகிறவன், அவன் தான் சீஷன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, அதுல ஒருத்தன் தான் இந்த யோசேப்பு. சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு அவருடைய உடலை அடக்கம் பண்றதுக்கு கூட இந்த யோசேப்பு தான் உதவி செய்யும். அந்த சிலுவையின் அடியில அந்த தாய் மரியாதை, அந்த யோசேப்பு அங்க நிக்கிறாங்க. என்ன செய்கிறது அறியாம திகைத்து கொண்டிருக்கிற சமயத்துல இதுக்கு மேல என்ன கொண்டு போய் குழி வெட்டி கெவி வெட்டி இயேசுவை புதைக்கிறது? உதவி செய்வார் யாரும் இல்லை. அந்த காலத்துல பெரிய பணக்காரங்க எல்லாம் சாகத்துக்கு முன்னாடி அவங்க கல்லறையை வெட்டி வச்சுக்குவாங்க. மகனெல்லாம் நம்ப மாட்டாங்க, இவெல்லாம் நமக்கு நல்ல கல்லறை வெட்டி கொடுக்க மாட்டான்னு முன்பதாகவே வெட்டி வச்சுக்குவாங்க. தான் செத்துட்டா அந்த கல்லறையில தான் கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி யோசேப்பு சாவதற்கு முன்பு தனக்காக வெட்டி வைக்கப்பட்ட தன்னுடைய கல்லறையை ஆண்டவருக்கு கொடுத்தார். எப்போ இயேசுவுக்கு தன்னை கொடுத்தானோ அப்பொழுதே தன்னுடையதையும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தான். அந்த சீஷன் தான் யோசேப்பு. அந்த காலத்துல யோசேப்பு என்ற பேரு சர்வ சாதாரண.
மரியாளுடைய புருஷனுக்கு பேரு யோசேப்பு. இயேசுடைய அப்பா பேர் அல்ல, மரியாளுடைய புருஷன் தான் சொல்ல முடியும். அப்ப மரியாளுடைய புருஷனுடைய பேரு யோசேப்பு. அது மாதிரி நிறைய பேர் யோசேப்பு இருந்தது, இயேசு இருந்தது. அதனாலதான் காஷ்மீர்ல கூட இயேசுன்ற பேர் ஒரு கல்ல இருக்குது. இயேசு காஷ்மீருக்கு வந்துட்டு போனாரு, நிறைய பேர் தூக்கி விட்டாங்க. இயேசுடைய அந்த பேர்ல எவனாவது வந்துட்டு போயிருப்பான், செத்தா அவனை கல்லறை அங்கே போட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களில வேத வசனத்தின்படி கொஞ்சம் யோசனை பண்ணோம்னாக்கா, ஆண்டவர் தன் தாயை சரியான இடத்துல தான் ஒப்பு கொடுத்தார், சரியான பாதுகாப்பான இடத்துல. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இந்த 120 பேர் சீஷர்கள் மேலறையில கூடின சமயத்துல மரியாள் காணப்பட்டார். அதன் பிறகு மரியாளுடைய பேர் எந்த இடத்திலையுமே காணப்படவில்லை. பாதுகாப்பான இடத்துல யோசேப்புடைய வீட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார் என்று வேத பண்டிதர்கள் யூகிக்கிறார். அப்போ குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வார்த்தை நமக்கு புரிய வைக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அப்பா அம்மாவை வாழ வச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ முடியாது. நீ பூமியில தீர்க்காயசா ஜீவிக்க உன் பெற்றோரை கனம் பண்ணு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 3வது வார்த்தை குடும்ப பொறுப்பை திருச்சபைக்கு விளக்குகிறது. 4வது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கருவிலான வார்த்தை இது. தெய்வம் தெய்வத்தை கைவிட முடியாது. இதுதான் இஸ்லாமியர்களும் சொல்றாங்க. கடவுள் கடவுள் கடவுளை வந்து யாரும் கொல்ல முடியாது. ஆகவே சிலுவையில் ஏற்பட்ட இயேசுவை நாங்க தெய்வமா ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா மனுஷன் வந்து கடவுளை கொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப கொல்லப்படுறாரு அப்படின்னா அவருக்கு தெய்வமா இருக்க முடியாது அப்படின்னு தான் அவங்களுடைய கான்செப்ட். அவங்களுக்கு விளக்கமா சொல்லும் போதுதான் உண்மையிலேயே கடவுளை யாரும் கொல்ல முடியாது. ஆனா கொல்லுவதற்கு அவரே இறங்கி வந்தார். அதுதானே விஷயமே, தீர்க்கதரிசனமே அதுதானே. மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக சாவதற்கென்றே திட்டமிட்டு வந்தவர் இயேசு. தீர்க்கதரிசன காலத்திலே சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. எல்லா இடத்திலுமே எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அல்ல, சாவதற்கென்று வந்தார். ஆகவே தெய்வத்தை தெய்வம் கொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் ஆண்டவர் இப்படி கத்தணும்? காரணம், சிலுவையில் அறியப்பட்ட இயேசு சாதாரண ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்மளாட்டும் மனுஷனா இருந்தா நிச்சயமா இந்த வேதனை எல்லாம் தாங்கவே முடியாது, நாமளா இருந்தா தாங்க முடியாது. இவர் ஒரு தெய்வ தன்மை உள்ளவர், அதனால்தான் எல்லாத்தையும் தாங்கவும் சகிக்கவும் முடிஞ்சிச்சு. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. பொது ஜனங்கள் அப்படிதான் நினைப்பாங்க. சோ அந்த நினைப்பை மாற்றுவது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சிலுவையில நடக்க போகிற காரியத்தை முன்பதாக அவர் போய் கெத்செமனேல போய் ஜெபிக்கிற சமயத்துல விவரங்கள் சொல்லப்படுது. எல்லா விவரத்தையும் ஆண்டவர் தாங்கிக் கொள்றேன் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த இடத்துல தூதர்கள் சொல்றாங்க, சிலுவையில அறியும் போது எல்லாத்தையும் தாங்கிடுறேன், நான் ஒரே ஒரு காரியம், ஒரு சில நிமிஷங்கள் பிதா அவருடைய தன்னை உன்னிடத்திலிருந்து விலக்கி விடுவார். நீ தனி மனிதனாக நீ அதை தொங்க வேண்டியிருக்கும். ஏன்னா மனுஷனுடைய வேதனைகள் அத்தனையும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னா பிதாவினுடைய அந்த தன்மை உன்னிடத்திலிருந்து நீங்க வேண்டும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாத்திரம் இல்லாமல் வேற வழி இல்லையா? இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய இஷ்டம் இல்லை. இது வழியாதான் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நான் ஒத்துக்கிறான். ஆனாலும் இது என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா இந்த மக்களுக்காக நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். எதை வேணாலும் நான் தாங்குவேன். ஆனா பிதா என்னை விட்டு அகன்று நிற்பது என்னால் சகிக்க முடியாத காரணம்.
அந்த நிமிஷம் தான் வானம் இருந்தது, பூமி அதிர்ந்தது. அந்த நிமிஷத்துல என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மனுஷ சரீரத்திலே, மனுஷ தன்மையிலே பிதாவின் அந்த தன்மையை இழந்து நின்ற ஒரு மனுஷனாக, தனி ஒரு மனுஷனாக நின்று அந்த மனுஷ வேதனையை அனுபவித்து வாய்விட்டு கதறினார். யாருக்காக? உனக்காக, எனக்காக. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியம். அடுத்த வார்த்தையானது மிகவும் முக்கியமானது. அதுவும் முக்கியம்தான். தாகமாய் இருக்கிறேன். ஆவிக்குரிய அர்த்தம் ஆண்டவருடைய வார்த்தையில ரொம்ப இருக்குது. நேரடியாக நிறைய வார்த்தை எடுக்க முடியாது. சமாரியா பிரதேசத்தின் வழியா அவர் கடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு பசிக்குதுன்ட்டார். சீஷர்கள் உடனே ஆச்சரியப்பட்டாங்க. வாயை திறந்து ஒரு நாளும் பசிக்குதுன்னு சொல்லாதவரு இப்ப சொல்லிட்டாரு. ஐயா நீ இங்கே நில்லும், நாங்க கிராமத்துக்கு போய் சாப்பாடு பொருள் வாங்கிட்டு வரோம் போயிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தண்ணீர் கொள்ள வந்த ஒரு வேசி அவங்கிட்ட ஆண்டவர் பேச ஆத்மா ஆதாயத்தை அவர் செய்கிறார். உடனே அவ தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறார். இவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, கூட இருக்கிற அநேக பேரை கூட்டிட்டு வந்து இதோ இவர்தான் அந்த மேசியா என்று சொல்லி அற்புதமா மற்ற ஆத்மாக்களையும் ஆதாயப்படுத்தினார் அந்த சமாரிய ஸ்திரீ. இந்த ஆத்மா ஆதாயம் பெற்ற உடனே இப்ப சீஷங்க சாப்பாடு பட்டத்தோட வர்றாங்க. ஐயா சாப்பாடு ரெடி. உடனே இயேசு சொல்ற, என் பசி தீர்ந்தது. பசி இப்ப முடிஞ்சு போச்சு. அப்பதான் இவங்களுக்கு தலையை பிச்சுக்கிறாங்க. யார் இவருக்கு சாப்பாடு கொடுத்திருப்பா? பக்கத்துல நிக்கிறதோ ஒரு வேசி. அது மாத்திரமல்ல, சமாரியா ஸ்திரீ. சமாரியா பிரதேசத்தின் வழியா கூட யூதர்கள் நடந்து போக மாட்டாங்க. அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு விரோதம். அதனால இயேசு தண்ணி கேட்ட போது, நீ யூதனா இருக்க, என்கிட்டே தண்ணீர் கேட்கிறீரே, இது எப்படி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு விரோதத்தோட வைராக்கியத்தோட இருந்ததுனால இந்த இயேசுக்கு யார் தண்ணீர் கொடுத்திருப்பா, யார் சாப்பாடு போட்டிருப்பா? அதுவும் சாதாரண பொருள் இல்ல. அந்த குறிப்பிட்ட மணி நேரத்துல வேசிகளும் விபசார ஸ்திரீகளும் மாத்திரம் தண்ணீர் கொள்ள வேண்டிய நேரம். அப்ப வருகிறவங்க யாரா இருக்குன்னு இயேசுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க சாப்பாடு போட்டா இவர் சாப்பிடுவாரா? ஆனா பதில் ஏது இயேசு சொல்லல. மௌனம் ஆயிட்டாங்க. அவர் பதில் சொல்லணும் இவங்க நோண்டி கேட்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு விளக்க முடியுது. இவருடைய பசி ஆத்மா பசி. ஆத்மாக்கள் வந்து சேர்ந்த உடனே பசி நீங்கி போயிற்று. அதே மாதிரி நான் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது நான் தாகமாய் இருக்கிறேன். குடிக்க காளான் கொண்டு போய் கொடுத்தாங்க. அது மறுத்து போகிற தன்மை உடையது. வலி நீக்க, வலிய மறுத்து போக வைக்கும். ஆனா அவர் அதை குடிக்கலன்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரையும் பார்க்கிறார். தன்னை நேசிக்கிற எல்லாரையும் சுற்றிலும் பார்க்கிறார். நான் தாகமாய் இருக்கிறேன், நான் தாகமாய் இருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பசி ஆத்ம பசி. இங்கேயும் அதே ஆத்மா. என்னை நேசிக்கிற அருமையானவர்களே, இந்த செல்வ காட்சியை பார்க்கிற இந்த சுற்றியில் நிற்கிற நீங்கள் எல்லாம் என்னை நேசிப்பது உண்மையானா என் தாகத்தை தீர்க்கணும், என் பசியை தீர்க்கணும். என் தாகம் ஆத்ம தாகம், என் பசி ஆத்ம பசி. ஆத்மாக்களுக்காக நான் தாகம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்ப என்னுடைய பசியை தீர்ப்பீங்களா? எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். உன் பணம் பொருள் வேண்டாம், சாப்பாடு ஒண்ணு வேண்டாம். இயேசு பற்றி அறியாதவங்களுக்கு நீ போய் இயேசு பற்றி சொல்லி அவனை கூட்டிட்டு வா. என் பசி தீர்க்கணும், என் தாகம் தீர்க்கணும். திருச்சபை இந்த பொறுப்பை ஏற்றெடுக்க வேண்டும். ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற பணியில திருச்சபைக்கு முக்கியமானது பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபையும் எத்தனை மிஷனரிகளை அனுப்பி எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் செய்யறாங்களோ அதெல்லாம் அந்த திருச்சபை அங்கங்கள் போடுகிற காணிக்கை போடுகிற அந்த அங்கத்தினர்களுக்கு அது ஆசீர்வாதமாக போய் சேரும். மிஷனரி பணிகளை அதிகமாக்கிக் கொண்டே போகணும். 10 பேரை அனுப்பியிருக்கிறீங்க, இன்னும் 10 பேர் அனுப்பணும். எவ்வளவு மிஷனரிகளை நம்ம அனுப்புறோமோ அவ்வளவு திருச்சபை மக்களுக்கு ஆசீர்வாதமாக போகும். போடுகிற காணிக்கைகள் எல்லாம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு
இந்த வாரம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினாகிய நாமெல்லாம் அவருடைய பசியை தீர்க்கவும் அவருடைய தாகத்தை புரிஞ்சு கொள்ளவும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா சிலரில் தொங்கிக் கொண்டிருக்கிற அவருடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். அவருடைய பசி ஆத்மா பசி, அவருடைய தாகம் ஆத்ம தாகம். அடுத்தது முடிந்தது என்று சொன்னார். அவருடைய அர்த்தம் என்ன? அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டே பிதா என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்துக்குள்ள எந்த மிஷினுக்காக இங்க அனுப்பினாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா அப்படின்னு அவரே கணக்கு போட்டு பார்க்கிறாரு. அதை சொன்னாரு, அதை நிறைவேற்றியாச்சா? நிறைவேற்றியாச்சு. இன்னொன்னு சொன்னாரு, அதை நிறைவேற்றினா நிறைவேற்றியாச்சு. So everything finished. மலையாள புத்தகத்துல நிவர்த்தி ஆய் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்து முடித்து ஆகிவிட்டது என்று அர்த்தம். இங்கிலீஷ்ல இட் இஸ் finished என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடிந்து விட்டது. மனுஷர்களுக்காக, உலக மனுஷர்களுக்காக பிதா என்னென்ன காரியத்தை இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு செய்யணுமோ அதை பிதா செய்து நிறைவேற்றிட்டார். குமாரன் அதை செயல்படுத்தி விட்டார். So it is everything is finished. எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இனி நாம தான் நம்முடைய காரியத்தை யோசிக்கணும். அவர் வந்ததை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தி இருக்கிறோம், நம்முடைய உள்ளத்துக்குள்ள அந்த இயேசுவை நம்ம ஏற்றுக் கொண்டிருக்கிறோமா அப்படின்றது இப்ப நாம யோசிக்க வேண்டிய வேலை. It has finished. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டார். கடைசியாக ஹேண்டிங் ஓவர் நடக்கிறது. பிதா கிட்ட தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய ஆவியை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். எல்லாம் முடிந்த திருப்தியோடு, குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவருடைய கருத்துல பிதாவே இதோ என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்குமானா மரணத்தை குறித்து உள்ள பயம் இருக்கும். ஆனா எந்த பயமும் இல்லாம ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு தன்னை அனுப்பினாரோ அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றின அந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரத்துல தன் ஆத்மாவை, தன் ஆவியை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். இதுதான் நல்ல மரணம். நல்ல மரணம். ஒரு சேலத்தில் ஹாஸ்பிட்டல்ல சேலத்தில் 4 சிகிச்சை சர்ச் இருக்குது. அதுல ஒரு சர்ச்சில் இருக்கிற மெம்பர் ரொம்ப சீரியஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக சாக போற நேரம் ஜெபத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். அப்ப அந்த சமயத்துல அந்த சகோதரி தன்னுடைய புருஷனை, தன்னுடைய பிள்ளைங்களை கடைசி நேரத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்க பேசக்கூடிய பலத்தை பெற்றுக் கொள்வாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அந்த நிமிஷத்தில் அவங்களுக்கு சுய உணர்வோட சுத்தியிலும் பார்த்தாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் போட்டாங்க, வீல்னு. ஐயோ, கருப்பா வருது, கருப்பா வருது, அவங்க கூப்பிடுறாங்க. நான் போல, என் கையை முடுறா, டே மகனே என் கையை முடி, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். கத்து கத்து கத்தி அப்படியே உயர்விட்டாங்க. எப்படிப்பட்ட மரணம்! எதை பார்த்து அவங்க பயந்தாங்க? சாவுக்கு ஏன் அப்படி பயப்படணும்? சரியான மனம் திரும்புதல் மனசுக்குள்ள இருந்திருந்தா அந்த சாவு பயம் வராது. அதே மாதிரி ஒரு பாஸ்டருடைய மனைவி சாக போற நேரம், ரொம்ப நாளா வியாதி படுக்கையில் இருந்தாங்க மெட்ராஸ்ல. சாக போற நேரம் வந்த உடனே சபையில் இருக்கிற மூப்பன்மார்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நேரம் வந்தாச்சு, நான் மறிக்க போகிறேன். அப்போ மூப்பன்மார்கள் சொன்னாங்க, பாஸ்டர்மா அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்காக நிறைய பேர் பாருங்க, எல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர், நீங்க எப்படி பழச்சிக்கிறீங்க, எல்லாரும் உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல, உங்க ஜபம் என்னை இவ்வளவு தூரத்துக்கு என்னை கொண்டு வந்துச்சு. இத்தனை மாசம் அந்த வியாதி படுக்கையில நான் சாகாம இருந்தது உங்களுடைய ஜபம், ஆண்டவருடைய நோக்கம். சோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நான் சாகுற வேலை வந்துருச்சுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் சாகிறதுக்கு முன்னாடி சில காரியம் சொல்லணும். பாஸ்டர் கொஞ்சம் முன்கோபம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வயசானவர், தயவுசெய்து நீங்க அவருடைய மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசிடாதீங்க.
சில சமயத்துல கோபத்தை அவர் பேசினாலும் அவர் என்னமா உங்களை நேசிக்கிறார் தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், மனசு கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு எத்தனை தடவை ராத்திரி அழுதுருக்கிறாரு, ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அப்பதான் அந்த மூப்பர் சொன்னாங்க, ஆமா பாஸ்டர் பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், அவர் அப்பா மாதிரி, அவர் கோச்சிட்டாலும் அடுத்த நிமிஷம் எங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நாங்க பார்த்துக்கிறோம், அவங்களை நீ பத்திரமா பார்த்துங்க. பாஸ்டர் கொஞ்சம் வயசாயிடுச்சு, ரொம்ப அதிகமாக வேணாம், நீங்க தான் கூட இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்து நாங்க பார்த்துக்கிறோமா, தைரியமா இருக்கிறேன். தன்னுடைய கடைசி பையன், அவனை பத்தி தான் எனக்கு ரொம்ப வேதனை, கூப்பிடுங்க அவனை. அந்த பையன் வந்து நின்னா, மகனே நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஆண்டோடைய பாதத்துல போய் சேர போறேன். நான் இவ்வளவு தூரம் எல்லாம் சந்தோஷமா எல்லாத்தையும் நான் செஞ்சு நிறைவேற்றின திருப்தி எனக்கு இருக்குது. அந்த மனசுல ஒரே ஒரு குறை என்னன்னா, கடைசி பையன் நீ இன்னும் ரட்சிக்கப்படலையேன்றது தான் என் மனசுல பெரிய குறை. அந்த குறையோட தான் நான் போறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ எப்படியாவது ரட்சிக்கப்படணும். அப்பதான் அந்த பையன் சொன்னான், அம்மா 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆன்லைன் பிரேயர்ல நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் பழைய பையன் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், உங்களுக்கு நான் அறிவிக்கல, முந்தா நேரத்து தானே நடந்துச்சு, அந்த பிரேயர்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அம்மா தாய் சொன்னா, போதும்டா, இது போதும்பா, எனக்கு இது எனக்கு போதும். எவ்வளவு சந்தோஷம், கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது. இப்ப எனக்கு எந்த குறையும் இல்லாம நான் ஆண்டவரே இதுக்காக தான் நான் காத்திருந்தேன். இதோ தெய்வ தூதர்கள் வருகிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா அவங்க சந்தோஷத்தோடு அழைக்கிறாங்க, அங்க பாடுற அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். நான் போயிட்டு வரேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன், பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். அப்படியே அந்த கூட்டத்தின் மத்தியில தோரத்தில் உட்கார்ந்திருக்கேன். அந்த காட்சியை நானும் பார்த்தேன். உடனே எல்லாரும் கொஞ்ச நேரத்துல அழுதாங்க. ஆனா நான் தனியா போனேன், ரூம்குள்ள போய், ஆண்டவரே எனக்கும் ஒரு நாள் நிச்சயமா நான் மரணத்தை சந்திப்பேன், என்னுடைய மரணமும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் சாகும்போது நான் எங்க போக போறேன்ற உறுதியோட என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆசை எனக்கு இருக்குது. இந்த பாஸ்டமா செத்த மாதிரி அந்த நல்ல மரணம் எனக்கு வேணும். கிருபையாக அதை எனக்கு தரணும். நான் ஆஸ்தியோ பங்களாயோ அரண்மனையோ நான் கேட்கல, இந்த நல்ல மரணம் எனக்கு ஏற்படணும், கிருபைக்காக. இதுதான் தெய்வ மக்களுடைய ஜெபமாக இருக்கணும். அந்த காலத்துல விவிஎஸ் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி தரும், எப்போ காண்பேனோ எப்போ சேர்வேனோ மோட்ச வீட்டை மோட்ச நட்டை மோட்ச வீட்டை மோட்ச நாட்டை என்னை சுனாதர் அங்கிருப்பாரே எனக்கு இன்பமே, என்னை சுனாதர் அங்கிருப்பாரே எனக்கு இன்பமே. எப்போ காண்பேனோ எப்போ சேர்வேனோ மோட்ச வீட்டை மோட்ச நாட்டை மோட்ச வீட்டை மோட்ச நாட்டை. உலகக் கவலை அங்கிருக்காது எனக்கு இன்பமே, உலகக் கவலை அங்கிருக்காது எனக்கு இன்பமே. எப்போ காண்பேனோ எப்போ சேர்வேனோ மோட்ச வீட்டை மோட்ச நாட்டை மோட்ச வீட்டை மோட்ச நாட்டை. கண்களை முடிச்சிருக்கோம். நம்முடைய மரணம் மிக அருகிலே. ஒவ்வொரு புது வருஷம் வரும்போதெல்லாம் நாம் மரணத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரி நான் மரித்தால் என் மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சந்தோஷத்தோடு என் ஆவியை ஒப்பு கொடுப்பேனா? துக்கத்தோடு பயத்தோடு என் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை நினைச்சு வேதனையோடு ஒப்பு கொடுப்பேனா? இதுவரை நடந்ததே என் பிள்ளைகளையும் நீர் அனுமதியாக மாட்டேன்.
அந்த நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு என் ஆத்மாவை, என் ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்ம செய்யலாம். மனம் திரும்புதலின் அனுபவம் வந்தாதான் அந்த ஜெபம் நமக்குள்ளே வரும். அந்த மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லைன்னா உன்னுடைய மரணம் நல்ல மரணம் இல்லை. எப்படி செத்தங்கிறது பிரச்சனை இல்லை. அடிபட்டு செத்தாலும் சரி, வியாதிப்பட்டு செத்தாலும் சரி. பிரசங்கத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்கிறது. பலியிட்டவனுக்கும் பலியிடாதவனுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்கிறது. மரணம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, ரட்சிக்கப்படாதவனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. குடிகாரனும் மோட்டார் பைக் விபத்துல செத்து போறான். ஊழியக்காரனும் மோட்டார் பைக் விபத்துல, கார் விபத்துல, பஸ் விபத்துல, விமான விபத்துல செத்து போறாங்க. சாவு எப்படிப்பட்டது என்பதல்ல, சாகும் போது நீ எப்படி இருந்தன்றதான் முக்கியம். அதனால்தான் பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஞானிகளுடைய இருதயம் மரண வீட்டில் இருக்கும். எப்படி செத்தான்றதுக்காக அல்ல, சாகும் போது எப்படி இருந்தான்றது ஞானி யோசிப்பான். நாமளும் அந்த மாதிரிதான். நம்முடைய மரணம் நல்ல மரணமா இருக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் முதலாவது வார்த்தையை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னி. ஆண்டவர் உன்னை மன்னிச்ச, நீ மற்றவங்களை மன்னிச்சியா? இன்னும் யாருக்கையாவது உத்தரவாகலன்னா இந்த ராத்திரி இப்பவே நீ ஜெபம் பண்ணி தீர்மானம். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நான் போய் மன்னிப்பு கேட்க, நான் போய் உத்தரவாகுவேன். வாழப்போகிற இந்த கொஞ்ச நாள் சமாதானத்தோடு வாழ ஆசைப்படுறேன். ஒரே வீட்டுக்குள்ள நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் உத்தரவாக எங்களுக்கு தைரியத்தை தார், பலத்தை தார். கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஏன்னா அது அவருக்கு பிரியமானது. மனம் திரும்புதல் ஒப்புரவாகாம நீ ரட்சிக்கப்பட்டேன்னு பேர் வச்சுக்கிட்டு பரலோகம் வரவே முடியாது. அவர் உன்னை மன்னித்தது போல நீயும் மற்றவர்களை மன்னிக்கணும். உன்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கட்டும். கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த ராத்திரிக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சாவதற்கென்றே வந்த தெய்வமே, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் நீர் உடைய சரீரத்தில் ஏற்றுக் கொண்டீரே. கொடாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளை விட்டுடு, என் கையில் ஆடி அடி. அவன் காலில் பாவம் செஞ்சான், அவன் கால் அடிக்கப்பட வேண்டியவன், தண்டிக்கப்பட வேண்டியவன். அவனை விட்டுடு, என் காலில் ஆணி அடியே என்று சொல்லி உம்முடைய கால்களில எங்களுக்கு பதிலாக அந்த ஆணை அடிக்கும்படி ஒத்துக்கொண்டீரே தெய்வமே. எங்களை விடுவிக்கிறதுக்கு தானே, எங்களை காப்பாற்றுவதற்காக தானே, நாம நரகத்துக்குள் போகக்கூடாது என்பதற்காக நீர் எத்தனை அவமானப்பட்டீர், எவ்வளவு கஷ்டப்பட்டீர். நன்றி ஐயா. இந்த ராத்திரி யாரெல்லாம் நான் பாவி, உங்க ரத்தம் என்னை மன்னிக்கட்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, ஒருவேளை இந்த சத்தத்தை வெளியில் இருக்கிறவங்க கேட்டாலும் சரி, உள்ள இருக்கிறவங்க கேட்டாலும் சரி, எல்லாருக்காகவும் நீ ரத்தம் செஞ்சிருக்கிறீர். எல்லா மக்களும் யாரெல்லாம் அந்த இயேசு எனக்காக மரித்தார் என்று நம்பி இப்ப தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் நீ ரத்தம் கழுவுறாங்க. அவங்களுக்காகவும் நீ ரத்தம் செஞ்சிருக்கிறீரே. கிருபை செய்ய மாட்டேன். இந்த கூட்டம் முடிந்து சந்தோஷத்தோடு நாங்கள் திரும்பி போகணும். பாவம் கழுவப்பட்டவர்களாக திரும்பி போகணும். மரண பயம் இல்லாதவர்களாக திரும்பி போகணும். எங்களுடைய பிற்கால வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கிற எண்ணம் இல்லாமல் நாங்கள் திரும்பி போகணும் என்றாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சணின் சந்தோஷம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென்.